அம்மா கிட்ட சாப்பிடாத குழந்தை ஆயா கிட்ட சாப்பிடும், அப்பச்சி கிட்ட சாப்பிடும், அம்மா கிட்ட சாப்பிடும். அது இப்படி அதே தோசையை தான் நான் கொடுக்குறேன், என்கிட்ட திங்க மாட்டேங்கிறேன், அவன் அம்மா கிட்ட மட்டும் போய் தின்னுட்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எத்தனையோ வீட்டுல இருக்கு. ஒரு குழந்தை தாய்ப்பால் எடுத்துக்கொண்டிருக்கிற காலத்தை தாண்டி ஒரு 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே இருந்து 7வது மாதத்துல வீனிங் பீரியட், அதாவது தாய்ப்பாலை தொட்டு வேறு சில உணவுகள் திட உணவுகளும் ஆரம்பிக்கக்கூடிய காலம் ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் தானே உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு காலம், அதுக்கப்புறம் அவர்களாக வெளியே சமைத்து சாப்பிடக்கூடிய காலம், ஒவ்வொரு இடத்திலையும் இன்றைக்கு பெரிய அளவுல குப்பை உணவுகளும் வணிக கண்ணிகளில் பிடிபட்ட பல உணவுகளும் இன்னைக்கு நிரம்பி வழியுது எல்லா ஊர்லயும். நம்ம குழந்தை சாப்பிடக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா உணவுக்கு பின்னாடியும் அறவற்ற வணிகம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாறி இருக்கோம். அப்ப நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவோம், நல்லா குண்டா கொழு கொழுன்னு போஷாக்கா இருந்தா ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு நினைச்சோம். இன்னைக்கு அப்படி இல்ல. குழந்தை நல்லா கொழு கொழுன்னு பிள்ளையார் மாதிரி பொசு பொசுக்குன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். குட்டி குண்டர்கள் இன்றைக்கு மிக அதிகம் உலகத்துல. குட்டியா குண்டா இருந்தா முன்னாடி ஒரு காலத்துல சந்தோஷப்பட்டோம், பிள்ளை நல்லா வளவளன்னு கொழு கொழுன்னு ஹார்லிக்ஸ் பேபி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் அப்படிலாம் யோசிக்க கூடாது. சிறு வயதுல இருந்து அவன் சிக்கன் இருக்கணும், அவனுடைய உடல் இறுக்கமாக இருக்கணும், உடல் வலுவாக இருக்கணும். அப்படி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கான் சார், நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் சாப்பிடறத நீங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பாருங்க தெரியும் அப்படின்னு வருந்தக்கூடிய தாய்மார்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மெலிந்து குச்சியாக சட்டையை கலட்டினா புரூஸ்லி மாதிரி தான் பல பேர் இருக்கான். தசையே பிடிக்க மாட்டேங்குது, புரதமே ஏற மாட்டேங்குது. அப்படி ஒரு குரூப்பான குழந்தைங்க. இன்னொரு குழந்தைகள் ஹோட்டல்ல போனா நான் சாப்பிடுவேன், நீ என்ன போட்டு திங்க மாட்டேன், அங்க போனா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடு, ரோஸ்ட் தோசை வாங்கி கொடு, இல்ல நூடுல் பண்ணி கொடு, அதை சாப்பிடுவேன், மற்றதை நான் சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு கூட்டம். ஆரோக்கியமா தான் இருக்கா, ஆனா சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. முதல் விஷயம், உணவை பொறுத்த மட்டும் உணவுக்கு நம்ம உணவு கொடுத்தல் இருக்கு இல்லையா, எந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது சயின்ஸ் கிடையாது. குழந்தையை சாப்பிட வைப்பது அறிவியல் அல்ல, குழந்தையை சாப்பிட வைப்பது கலை, அது ஒரு ஆர்ட். அது ஆர்ட்டா தான் நீங்க எடுத்துட்டு வரணும். சயின்ஸை உள்ள வாங்கிட்டு, சயின்ஸை மனசுக்குள்ள வாங்கிட்டு, எது நல்லது எது கெட்டது எது தேவை எது தேவையில்லைங்கிற அறிவியலை மனதுக்குள் வாங்கி கொண்டு கலை உணர்வோடு அந்த குழந்தையை அணுகுனா மட்டும்தான் அந்த குழந்தையை சாப்பிட வைக்க முடியும். பல வீட்டுல அம்மா கிட்ட சாப்பிடாத குழந்தை ஆயா கிட்ட சாப்பிடும், அப்பச்சி கிட்ட சாப்பிடும், அம்மா கிட்ட சாப்பிடும். அது இப்படி அதே தோசையை தான் நான் கொடுக்குறேன், என்கிட்ட திங்க மாட்டேங்கிறேன், அவன் அம்மா கிட்ட மட்டும் போய் தின்னுட்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எத்தனையோ வீட்டுல இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தைக்கு தோணலாம் காமன் எதிரிகள்ங்கிறதுனால ஒருவேளை அம்மா கிட்ட சாப்பிடாம, அம்மா கிட்ட பிள்ளையும் அதான் இருக்கும், அம்மாய்க்கு கொஞ்சம் சண்டை இருக்கும், அதனால அது 2 காமன் எதிரிகளால செய்ததான் தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு சின்ன விஷயத்தை உற்று பார்த்தீங்கன்னா, வயதானவர்களிடம் இருக்கக்கூடிய சிறு பொறுமை, அதை தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய சிறு கதைகள், அதுக்கு பின்னாடி உங்க வீட்டுல நீங்க எல்லாம் படிக்கும் போது சொல்லியிருப்பாங்கல்ல, வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு. இருக்கா இல்லையா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்குக்கு யாராவது கண்டுபிடிச்சிருக்கானா? எந்த அறிவியலாவது இருக்கா? அது சுத்த வடிகட்டின பொய். ஆனா அந்த ஒரு கதையை சொல்லியே எத்தனை கிலோ வெண்டைக்காய் நம்ம எல்லாம் சாப்பிட்டு போச்சு சின்ன பிள்ளைல. வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு கடகடன் வந்துரும், அல்ஜிப்ராலாம் வந்துரும், மேட்ரிக்ஸ் எல்லாம் போட்டுருவோம்னு நினைச்சு நான்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்டிருக்கேன் சின்ன பிள்ளைல. அப்புறம் சித்தா காலேஜுக்கு படிச்சு எங்கேயாவது வெண்டைக்காயில ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில அல்காரிதம் போடுறதுக்கான ஏதாவது கணக்கு தொடர்பு இருக்கான்னு தேடி தேடி பார்த்திருக்கேன். இல்ல. ஆனால் அது ஒரு அழகிய பொய். இந்த உலகம் சில நல்ல நகர்வுகளை அழகிய பொய்களால் கட்டமைக்கும். அது நல்ல அவசியமான பொய், அது தேவை. இப்படியான நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு சில கற்பனாவாதத்தை சொல்வதில் தப்பே இல்லை. உங்க வீட்டு பெண் குழந்தைகள்ட நாளையில இருந்து ஒரு சின்ன உத்தியை கண்டுபிடிங்க. இதே முருங்கைக்கீரையை நீ சாப்பிட்டேன்னா உன் முடி அவ்வளவு அழகா இவ்வளவு தூரம் வரும், உன் தோல் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும்னு நாளையில இருந்து தினம் சொல்லுங்க. அந்த பிள்ளை முருங்கைக்கீரை சாப்பிடுதா இல்லையான்னு பாருங்க. முருங்கைக்கீரைக்கும் அதுக்கும் சம்பந்தமா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சயின்ஸ் தேடுறது வேற. பட் நாம் சில கற்பனாவாதத்தை முன் வைக்கணும். ஏன்னா குழந்தை சாப்பிட வைக்கணும். அதுக்கு அதை அறிவியலா நீ இதுல விட்டமின் சி இருக்கு, B12 இருக்கு, இதுல பைட்டோபினால்ஸ் இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு முடி அழகா இருக்கு, தோல் நல்லா வழுவலன்னு இருக்கும், இது சாப்பிட்டேன்னா கண்ணு நல்லா பொலிவா இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லி
அவனுக்குள் ஒரு சில ஆச்சரியங்களை கொடுத்து அந்த குழந்தைக்கு அது மேல் ஒரு பிடித்தத்தை உருவாக்க வேண்டியதுதான் முதல் கடமை தாய்மார்களுக்கு. உணவின் மீது ஒரு சிறு பற்றுதலை உருவாக்கணும். உணவை நம்ம தோசை சுடுறோம்னு வச்சுக்கோங்களேன், தோசையை வட்டமா தான் சுடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கிடையாது. அந்த தோசையை டைனோசர் மாதிரி சுடுங்க. அந்த குழந்தை அதையே ஊத்த சொல்லி பாரு டைனோசர் சுட்டுருக்கேன்னு சொல்லுங்க. இட்லிக்குள்ள எதையாவது ஒளிச்சு வைங்க. அவிக்கும் போது ஒவ்வொரு இந்த இட்லியை திறந்தேன்னா அதுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கு, அந்த இட்லியை தோங்கினேன்னா அதுக்குள்ள வேற எதையாவது வச்சிடாதீங்க. ஒரு பீன்ஸையோ இல்ல ஒரு ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு பொருளை உள்ள வைத்து அதற்குள் ஒரு கற்பனாவாதத்தை நாம் வளர்க்கணும். அதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு சிறு பிடித்தலை உருவாக்கும்.